அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தில் தடலடியான மேட்டரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன இந்த மாதிரி மேட்ரு நடந்திருக்கு அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒன்றா பார்ப்போம். முதல்ல என்னென்ன நடந்திருக்குன்னு. காலையில் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஏதோ ஒரு விழா நடந்து, ஏதோ பால் காட்சி விழா ஏதோ நடந்திருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் போய் குடிச்சிட்டு பயங்கர போதையில் வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வரும்போது அந்த டிரைவரை ஓட்டக்கூடிய அந்த காரோட ஓனருக்கு நம்ம பேஜெலாம் குத்துனோம்னா பாக்கெட் சைடு இடது பக்கம் தானே குத்துவோம். இப்போ தமிழக வெற்றி கழக பேஜ் குத்திக்கிறோம்னா எங்கிட்டு குத்துவோம்? நொட்டாங்காய் பக்கம் குத்திக்குவோம். இவங்க சோத்தாக்காய் பக்கம் பேஜை குத்தி அவரை ரோட்டில் அனுப்பி விட்டு ஃபைன் போட விட்டு, இங்கே பாருங்கய்யா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தற்குறிகள் பூரா குடிச்சிட்டு போலீஸ்காரங்களோட தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு விதைய விதிக்கிறாங்க. அது கடைசியில் அவங்களுக்கே ரிவீட் ஆகி போச்சு. அதுதான் போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா திமுகவோட ஒரு முப்பெரும் விழா மாதிரி ஒன்று நடந்துச்சுங்க இன்றைக்கி. அதில் மகளிருக்கான ஒரு விழா நடந்துச்சு. மகளிர்லாம் பயங்கர ஆட்டம் பாட்டம் கும்மாளத்தோட பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த விழாவுக்கு மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் ஸ்டாலின் ஐயாவும் வரதா இருந்துச்சு. அவர் வந்திருக்காரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாள் பொதுச் செயலாளர் அதாவது அவர் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஒரு தகுதியோடைய ஒரு நபருங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? உங்களை எல்லாருக்குமே தெரியும். அரசியலில் இருந்து மாறுபட்ட கருத்துக்களோட வெளியில் வந்தவங்களுக்கெல்லாம் ஐயா துரைமுருகனை பற்றி தெரியும் உங்களுக்கு. அவர் கொஞ்சம் மண்டகனமாக பேசுவார். ஆனால் காமெடி பீஸ், பயங்கரமாக காமெடி அடிப்பார். கவுண்டன் கொடுத்துட்டே இருப்பார். கவுண்டர் கொடுக்குறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாது. சட்டசபையில் அப்படி கலகலக்கும். அவர் இப்போ தோற்று போயிட்டார். தோற்று போய் வெளியில் அனுப்பிச்ச உடனே அவர் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வராரு. ஒரு நாதி இல்லையா அந்த மனுஷனை வரவேற்கிறதுக்கு? வாங்கன்னு சொல்லி அட கூட்டத்தில் நிற்பாயில் அல்லு சில்லறையோ. ஒரு காலத்தில் ஐயா வணக்கம், யா வணக்கம், ஐயா வணக்கம் அப்படின்னு போய் கும்பிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட இல்லை. இதுதான்டா திமுக, இதுதான் திமுக அப்படின்றதுக்கு முழு எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறமும் அந்த கட்சிகளை எவனா இருக்கான் அப்படின்னா மானங்கிட்டவன் தான் இருப்பான். ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு செயலோடு நடந்திருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அப்படின்னா அடிமட்ட தொண்டனையெல்லாம் அவர் எந்த அளவுக்கு வச்சுருந்துருப்பார்? அசிங்கமாக இருக்குல்ல? இதுதான் திமுக. அடுத்து ஜூலி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போர்டை வச்சுருந்தாங்க, நடு ரோட்டில் நின்னேங்க எலெக்ஷனுக்கு முன்னால். அதுக்கு போய் இப்போ பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டுட்டாங்க. அந்த கேஸே இல்லைங்க, அன்றைக்கே எழுதி வாங்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா அறிவட்ட முண்டம் லூஸு அப்படின்லாம் நான் திட்ட தோணுது. என்ன பண்ணி தொலைகிறது? பொம்பளை பிள்ளையா போயிட்டியே, உன்னை திட்டி தொலைய முடியலை. நீ பண்ணினது அன்னைக்கு மாபெரும் தவறு. அன்னைக்கு எலெக்ஷன் போர்டோட கையில் இருக்குது தமிழ்நாடு. அவங்க வழக்கு பதிவு பண்ணி வச்சுருந்து இன்றைக்கி ஸ்டேஷனில் கொடுத்து உன்னை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. உன்னைய கிட்னி திருடுனதுக்காக அதை கூப்பிட்டு விசாரிக்கலை. ஏன்னா உன்னை கிட்னியில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல, நீ தான் எஸ்கேப்பில். அதனால் நீ இதை பெருசாக பேசி ஒன்றும் பண்ணி தொலையாத, அதை அப்படியே வழட்டி விட்டு போவான். இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ரும் நடந்துக்கிட்டே இருக்குது. திமுகவில் ஒப்பாரி கழகம் அப்படின்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம். எங்கிட்டு திரும்பினாலும் ஒப்பாரி. ஒரு இளவு விழுந்த வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க. டேய் தோற்று தானடா போய் தொலைஞ்சிட்டீங்க, அடுத்து ஜெயிக்கவே மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த நம்பிக்கை போய் தொலைஞ்சிருச்சா? தோற்று போயிட்டீங்க. ஒரு 15 வருஷம் தோற்று போய் கலைஞர் மீண்டும் வந்து ஆட்சியில் அரியணையில் உட்கார்ந்த ஒரு தலைவர் இருக்க கட்சியை தினமும் ஒப்பாரி கழகமாக மாற்றி வச்சுக்கிட்டு எவனை பார்த்தாலும் அழுதுகிட்டு கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன் உங்ககிட்ட சக்தி இல்லை? தப்பு பண்ணிட்டீங்க, ஊழல் பண்ணிட்டீங்க, மக்களை போய் சந்தித்து அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்து கட்சியை பெருசாக்கி கொண்டுட்டு வர்றதுக்கான வேலையை பார்ப்போன்னு இல்லாமல் ஒரே ஒப்பாரி. நேற்று ஒரு அம்மா வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்காகவே வந்திருக்கு. யார் செத்து போனான்னு தெரில. ஒப்பாரி வச்சாங்கன்னா யாராவது இறந்தா தானே ஒப்பாரி வைப்பாங்க. அவர் ஸ்டாலின் ஐயாவாவது ஏமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க, போமா தோற்றுத்தானே போயிருக்கோம், அடுத்து பார்த்துக்குவோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரா? நல்லா அழுங்க, வாங்கின காசை விட நல்லா கூவுறீங்கம்மா, இந்த கூவில் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்காரு. என்ன கருமம்டாது அப்படின்னு தான் தோணுது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பட்றா தோத்தம் அப்படின்னு சொல்லி மாவட்டம் வாரியாக 36 மாவட்டங்களுக்கு 36 குழுக்கள் அமைச்சு மாவட்டம் வாரியாக ஆள் அனுப்பி இந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு. கருமம் பிடிச்சவங்க நீங்கள் தோற்ற மறுநாளே சொல்லிட்டோம் ஏன் தோத்தீங்கன்னு. எல்லா யூடியூப்பரும் வலைதளங்களில் நீங்கள் தோற்றதுக்கு காரணம் இதுதான்டா, இதனால தான் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு போட்டு வரிசையாக வசைப்பாடிட்டாங்க. ஆனால் இவர் திருப்பி பணத்தை செலவழித்து நம்மளாம் ஏன் தோற்றோம், எதுவும் இருக்குமோ, இல்லை பெட்டிகிட்டே மாற்றிட்டாங்களா,
இல்லை நம்ம கொடுத்த காசெல்லாம் கொண்டுகிட்டு ஓடி போயிட்டாங்களா? இப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து மறைமுகமாக ஆளை போட்டு ஒரு குழுவுக்கு 3 பேர் மொத்தத்தில் 36 குழுக்களாக பிரித்து மாவட்டம் வாரியாக அனுப்பிச்சு எப்படிடா தோத்தோம் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது கடைசியாக தெரிஞ்சிருக்கு நம்ம அறநிலையத்துறை முன்னாள் அமைச்சர் தான் இவர் தோல்விக்கு காரணம். ஓவர் ஆட்டம். அவர் ஓவராக ஆடுறாருன்னு முன்னால் இருந்து கொடை பிடிக்கும் போது உனக்கு தெரியலை? மாற்றி மாற்றி கொடை பிடிச்சி ரீல்ஸ் போடும்போது தெரில? வலைதளத்தில் இருந்தால் தானே தலைவரே உங்களுக்கு தெரியும். தலைவரே வேண்டாம் தலைவரே வேண்டாம் தலைவரே அவனை அனுப்பி விடுங்க தலைவரேன்னு சொன்னோமே அப்போ கேட்கல. இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்குங்க. இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக கட்சியை வழி நடத்துங்க. கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா இங்கிட்ட ஆவின்னு எடுத்துக்கிட்டால் பாபு அண்ணாவுக்கு தெரிஞ்சவர் தான் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும். அந்த தேர்தலெல்லாம் நடத்த மாட்டீங்க. வேறு எங்கேயாவது சப்கான்ட்ராக்டு ரோடு போன்றது ஏற்கனவே நான் வீடியோவில் பேசியிருக்கேன். இப்போ மாநகராட்சி ஊராட்சி இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரவங்களுக்காகவே கான்ட்ராக்ட் விடுவாங்க. அதை அவங்க எடுத்து பார்த்துக்குவாங்க. சப்கான்ட்ராக்டு அவங்க பேரில் எடுத்திருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட்காரர் முழுசாக காசை கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. இவருக்கான பணத்தை கொடுத்துருவாங்க. இதுதான் இவ்வளோ நாள் போயிருக்கோம். ஆனால் இந்த 5 வருஷத்தில் முழுக்க அவங்க சொந்தக்காரங்க மட்டுமே சபரீசன் வகையாரா மட்டுமே காசு தின்னதுனால தான் கட்சி இவ்வளோ பெரிய தோல்விக்கில் போச்சு. ஏன் நம்ம மூர்த்தி அண்ணன் கூட மதுரை மீட்டிங்கில் பேசியிருப்பார். நம்ம தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல அப்படின்னு. அதுக்கும் கை தட்டினவங்க தான் அவங்க. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு போனவொன்னு 200 ரூபா வாங்கிட்டு போனவன். அவன் எதுக்கு கை தட்டணுன்றது கை தட்டக்கூடாதுன்றது கூட தெரியாமல் கையை தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அரசியல் எப்படி இருக்கும்? இப்படி ஒன்றொன்னையும் போட்டு நோண்டி எடுத்தோம்னா கடைசியில் வந்து நிற்கிற மையப்புள்ளி தோல்விக்கு காரணம் யார்ரா அப்படின்னா நாங்கள் தான். உங்களுக்கு ஓட்டு போடலையா? உங்களை நாங்கள் நம்பலை. உங்களை நம்பாமல் விட்டுட்டோம். உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இழந்துட்டோம். ஏன் ஒரு கட்சிக்காரன் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி மண்ணடித்தாலும் எங்ககிட்ட காசு வாங்கினாங்க. அந்த கோபம் யார் மேலே வந்து திரும்பும்? உங்கள் மேலே தானே வந்து திரும்பும். குழந்தைங்கள்லேருந்து பெண்களில் வந்து இன்றைக்கி கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன துப்பு இருக்குன்னு தெரில. ஐயா மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் கேட்குறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏலே இது தானேயா நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் வச்சுட்டு போனதை தான் இப்போ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விட்டுட்டு போனதை தான் நாங்கள் தொட்டு தூக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆரம்பித்து வச்சதை தான் நாங்கள் இன்றைக்கி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் கட்சியில் இருக்கவங்க தப்பு பண்ணினாலும் கூட அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டு வழக்கு பதிஞ்சு கட்சியை விட்டு நீக்கி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சகோதரிகளுக்கு ஒன்றுனாக்க வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொன்னதை செய்கிற ஒரே தலைவன் நான் தான்டா அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அதை விட்டுட்டு நம்ம கட்சிக்காரன் செஞ்சுட்டானா, சரி குடியாய் சேசலில் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அப்படியே அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு சொன்ன முதல்வர்னு நினச்சிங்களா எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்க எங்கள் வெற்றி தலைவர் பெண்களுக்கான முழு பாதுகாப்பு கொடுக்குறவர். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அரசு காரணம் இல்லையா? இன்றைக்கி எங்கள் கட்சியில் வந்து நிறையா பேர் இணைகிறாங்க. கட்சியில் அடிமட்டத்தில் இருந்த பழைய உறுப்பினர்களுக்கெல்லாம் கோபம் இருக்குது, அவங்களாம் மனசளவில் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் அந்த கவலையே இல்லை. சத்தியமாக எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. யார் வேணாலும் எங்கள் கட்சிக்குள்ள வரலாம், யார் வேணாலும் இணையலாம். இது தமிழக வெற்றி கழகம் மக்களோட கட்சி. அங்கே கெட்டவனும் வரலாம், நல்லவனும் வரலாம், யார் வேணாலும் வா. ஆனால் வந்ததுக்கப்புறம் நல்லவனாக மட்டும்தான் நீ இருக்க முடியும். மீறி தப்பு பண்ணின அப்படின்னா சிறை உறுதி, உனக்கான தண்டனை உறுதி, எங்கேயுமே உனக்கான மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கிடைக்காது. இதை தலைவர் விஜய் அவர்கள் தெளிவுற சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சிச்சுன்னா கட்சியில் வந்து இணைங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏற்கனவே வந்து ஊழலில் சிக்கியிருக்கீங்க, ஊழல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஊழல் வழக்குகள் உங்கள் மேலே இருக்கிறத தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழக அரசே எடுத்து நடத்தி உங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுக்கும். நீங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டதுனால தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.